வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. ரொம்ப நாளாக வந்து ஒரு புக் ரிவ்யூ பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். பல புக்கு படித்தும் இதை பற்றி பேசி என்ன போகுது அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இப்போ சமீபத்தில் ஒரு புக்கு படித்தேன். இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்னு முடிவு பண்ணேன். இந்த புக்கை படித்த அப்புறம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ ஒரு அருமையான மொழி, எவ்வளோ அருமையான ஒரு ஒரு எழுத்துத்திறன், லிரிக்கல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அந்த மொழி நடையாகட்டும், அல்ல அந்த அந்த கதை தளமாகட்டும், மிக அருமையான ஒரு புக்கு. இந்த புக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி புக்கு சின்ன ஒரு அறிமுகம். இந்த புக்கோட பேர் வந்து த கவனன்ட் ஆஃப் வாட்டர் பை டாக்டர் ஏப்ரஹாம் வர்கீஸ். சமீபத்தில் நான் படித்த ஃபிக்ஷன் கதையில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன். 600 பக்கத்துக்கிட்ட இந்த புக்கில் இருக்குது. பட் ஒரு தடவை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக விடவே முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு புக்கு. இந்த புக்கில் வர அதாவது இந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா பல நேரம் அழுவீங்க, பல நேரம் சிரிப்பீங்க, மனசில் ஒரு வலி இருக்கும், மனசில் ஒரு ஆனந்தம் இருக்கும். மனித நேயம், மனிதம் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் அது வந்து ஒரு ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ரொம்ப அருமையான ஒரு புக்கு. இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இந்த புக்கு வந்து எஸ்ரா மாதிரியான ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து இந்த புக்கை வந்து தமிழில் மொழிபெயர்த்து இன்னும் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய விருப்பம். அது இந்த வருஷம் எப்போ நடக்கும்னு தெரியல. பட் ஒரு பெரிய, அதாவது மொழியில் வந்து ஒரு பெரிய ஆளுமை கொண்ட ஒரு யாராவது ஒருத்தர் வந்து இந்த புக்கை கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய கூடிய நடைபெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது படித்து பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். அப்படி கண்டிப்பாக இதை விட்டுறாதீங்க. டோன்ட் மிஸ் இட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். Hopefully I'll get back very soon with another great book. So until then, take care. Bye.